ஆனா 2 இட்லிண்ணே. ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் வீடியோ தாங்க. கடந்த 2 வருஷமா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தோணிட்டே இருந்துச்சு. தமிழ்நாட்டோட நார்த் மோஸ்ட் பார்டர்ல இருந்து சவுத் மோஸ்ட் பார்டர் வரைக்கும் பைக் ஓட்டணும் அப்படிங்கிறது. அது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள் ரவுண்ட் ட்ரிப்பு. எந்தெந்த இடத்துக்குலாம் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், மதுரை, கேரளால இருக்கிற இந்த இது இருக்கு இல்லையா, சிவன் கோயில். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா போறோம். ஓகே, ஆமா. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 8. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தோனி பிறந்தநாள் ஜூலை 7. ஸோ இன்னைக்கு ஜூலை 8 பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புறோம். காலையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 5 மணி போல் வீட்டில இருந்து வண்டி எடுத்தேன். எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா நெய்வேலி. ஸோ அந்த கிளிப்பை போய் பார்த்துருவாங்க. ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் வச்சுக்கோங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 5. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 5. இப்போ ஏதோ இங்கே பின்னாடி இருக்குல்ல அந்த கோயிலில் நல்லா பார்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம ரைடை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இங்கே தான் வருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்பை வந்து 0 பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம். ம் 64 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதை 0 பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பு முடியும் போது நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா காட்டிடும். நான் சன்ரைஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பாய். ஸோ பார்த்தீங்கன்னா பாண்டிக்கு வந்துட்டோம். நம்ம பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படியே. நன்றி, மீண்டும் வருக. ஸோ அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க. ட்ரிப் 0 பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து வண்டி எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் பெட்ரோல் போட்டோம். லிட்டர் பார்த்தீங்கன்னா 94 ரூபா. டேங்க் ஃபுல் பண்ணேன். 500 ரூபாலே பார்த்தீங்கன்னா வண்டி டேங்க் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 180 கிலோமீட்டர் வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நார்த் மோஸ்ட் பார்டர் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருவள்ளுவர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக பைக் ஓட்ட போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா ரைடு மட்டும் பண்ணாமல் நம்ம வந்து நார்த் மோஸ்ட் பார்டர்லேயும் சவுத் மோஸ்ட் பார்டர்லேயும் ஒரு மரம் நடலாம் அப்படிங்கிற ஒரு இது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா போகும்போது நர்சரியில் ஒரு மரக்கன்று வாங்கிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு மரம் நடுவோம். ஸோ அதான் பிளான். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா போக மோட்டோ லாக் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா பேசலாம். ஸோ கைஸ், சென்னை வந்துட்டோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு அவுட்ரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நம்ம வண்டி இதோ நிற்குது. அங்கேருந்து தெரியுதுங்களா? ஸோ இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளோட டெஸ்டினேஷன் போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நர்சரியை பார்த்து ஒரு செடி ஒன்று வாங்கணும். ஸோ வாங்க போகலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்குன்னு தெரியல. இந்த மோட்டோ லாகிங் ஆங்கிள் நான் பார்த்தீங்கன்னா செஸ்ட் மவுண்ட்டில் தான் போட்டிருக்கேன். மொபைலை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்மெட்டில் செட்டப் இல்லை. அண்ட் பார்த்தீங்கன்னா மைக்கு கூட ஒயர்லெஸ் மைக்கு ஹெல்மெட்டில் சொருகி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆடியோ கேட்கலையா அது கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ரைடு நம்ம எங்கெங்கே போகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வாக பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5 நாள் ரைடு. நம்ம ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இப்போ பார்டருக்கு போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா பார்டருக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா 320 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 273 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு.
ஆந்திராக்குள்ள வந்தாச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முதல் தடவை சுற்றி இருக்கிறவங்க தமிழ் இல்லாமல் வேற ஒரு மொழி பேசுறது கேட்குறேன். கேரளா போனப்போ கேட்டிருக்கேன், மலையாளம் பேசுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா நான் போனாலும் டூரிஸ்ட் பிளேஸு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழும் தெரியும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியுமா அப்படிங்கிறது தெரில. ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா தடா ஃபால்ஸு 25 கிலோமீட்ரு. தடா ஃபால்ஸ் போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செடி வாங்க போனோம். செடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு இடமா பார்த்து நம்ம அதை பிளான் பண்ணிவிட்டு அது செடி பார்த்தீங்கன்னா மரமாவரம் அந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதை பிளான் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதாங்க. ஸோ தடா ஃபால்ஸில் குளிச்சுட்டு நல்ல ஒரு ஆந்திரா மில்ஸாக பார்த்தீங்கன்னா ஒன்று சாப்பிட்ணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைடை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 305 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்? இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் ஓட்டணும். ஸோ பார்த்தீங்கன்னா 330 கிலோமீட்டர். தடா ஃபால்ஸ் வந்து பார்டர் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 300 கிலோமீட்டர் பார்டரு நம்ம எங்கள் ஊர் நெய்வேலியிலேருந்து. ஸோ தடா ஃபால்ஸ் போயிட்டு அங்கே ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மீல்ஸ் ஒன்று சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். செடியை பிளான் பண்ணிவிட்டு. ஸோ தடா ஃபால்ஸில் போயிட்டு பார்ப்போம். வெல்கம் டு தடா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உம்பல் மடுகு வாட்டர் ஃபால்னு போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபாலுக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நடந்து போகணுமா இல்லைனா உள்ளே கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 4 கிலோமீட்டருக்கு உள்ளே பைக்கில் போகலாம் மாதிரி காட்டுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபால்ஸுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல நர்சரிக்கு போனோம். நர்சரிக்கு போய்ட்டு ஒரு செடி வாங்கி நம்ம தமிழ்நாடு இருக்கு இல்லையா, ஆரம்பாக்கம் பார்டர். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரைடுக்கு பார்த்தீங்கன்னா கிளம்பணும். ஸோ வாங்க உள்ளே போகலாம். ஸோ டிக்கெட் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இங்கே இதோ நான் டிக்கெட் போர்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க காட்டுறேன் பாருங்கள். ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா. சரி பாருங்கள், 100 ரூபா பில் போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டோ, கேமரா அதுமாரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இது உள்ள பைக் எடுத்துகிட்டு போகலாம் போல். இன்னும் ஒரு இங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி ஒரு வியூ இருக்குது. தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 1.20 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் திருப்புறேன், அந்த வியூவை மட்டும் பாருங்கள். கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரிய மாட்டுது. ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த எண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே நீட்டுக்கு மேலே இந்த புல் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரீனிஷாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் கொஞ்சம் க்ரீனரி அதிகமாக காட்டுது. நேரில் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது. நீங்கள் அந்த மேல் வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஒத்த கையில் பிடிச்சிட்டு வந்தேன், அதில் காட்டியிருப்பேன், அதில் பாருங்கள். ஸோ அந்த மலைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்குது, பார்க்க செம்மையாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா தடா ஃபால்ஸ் போகிற வழி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் பிரித்து விட்ருக்காங்க, இன் அவுட்டுன்னு சொல்லிட்டு. நடுவில் பார்த்தீங்கன்னா பாதையை பிரித்து விட்ருக்காங்க, இன் அவுட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்படி வர வழி, இது பார்த்தீங்கன்னா இன் போகிற வழி. வரதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு வழி இருக்குது. ஸோ நம்ம ஃபால்ஸ் போயிட்டு பார்ப்போம். தடா ஃபால்ஸ்க்கு வந்தாச்சுங்க.
தண்ணி எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது பாருங்கள். தண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த சைடு குரங்குங்களாம் பார்த்தீங்கன்னா கூச்சி விளையாண்டுட்டுருக்கு. மரத்து மேலே ஏறி கூச்சி விளையாண்டுட்டுருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடந்து போகணுன்னாங்க ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வழி. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக 1 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக இருக்குது. இதில் ஒரு ஃபால்ஸ் அதுமாரி இல்லை. ஸோ அது பார்த்திங்கன்னா அப்படியே மலைத்தொடர். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மலைத்தொடர் மாதிரி இருக்கும். வண்டியில் வரும்போது ஷார்ட் காட்டியிருப்பான். அதுதான் அந்த மலைத்தொடர். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபால்ஸ் இருக்குது. இது நம்ம தடா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கூகுளில் போட்டோம் அப்படின்னா முன்னாடி காட்டியிருப்பேன் உட்மகலு குடு அதுமாரி ஏதோ ஒரு பேர், அது சரியாக வரல, ஃபோட்டோவில் போடுற பாருங்க. ஸோ அந்தமாரி காட்டும். இங்கே முக்கியமாக எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் வாட்டர்னு அது கிளியர் வாட்டர். ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. உள்ளே இருக்கிற பூச்சி, அந்த பாறையில் போகிற பூச்சி முத கொண்டு பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுது. ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸ் ஃபேமஸ். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீசனுக்கு விட மாட்டாங்க. சீசனில் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி அதிகமாக வந்துச்சு அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. வருஷம் 365 நாளும் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு நீங்கள் வந்து குளிச்சிக்கலாம். சிங்கிளாக இருக்கிறது இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சுற்றி ஒரு புதர்லையும். சரி வேணா விடுங்க. முன்னாடி நம்ம தமிழ் ஃபேமிலி ஒருத்தவங்க போயிட்டுருக்காங்க. ஏதோ எழுதி போட்டிருக்காங்க வல்லப மடுகு விசிட்டிங் ஹார்ஸ். இங்கே விசிட்டிங் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் விசிட்டிங் ஹார்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா இதுமாரி வழி போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே ஒரு நீரோட ஓடுது இல்லையா, எல்லாமே போய்ட்டு அதில் தான் ஜாயின் பண்ணுது. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உட்காரதுக்கு இந்த மரத்துலேயே டேபிள் மாதிரி செஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி திருப்பிய அந்தளவுக்கு டஃப்பாக ஒன்றும் தெரில. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு டஃப்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தைங்க கூட முன்னாடி ஒரு குட்டி பாப்பா கூட ஏறி போகுது. ஸோ பார்த்திங்கன்னா சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூப்பிட்டு வரலாம். பெரியவங்க வயசானவங்க யார் வேணால் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்க்கு வரலாம். ஸோ நான் ஃபால்ஸ் கிட்டே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டாடா. ஃபால்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ நமக்கு முன்னாடி தான் இருக்குது ஃபால்ஸாக குளம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வருங்க பின்னாடி திருப்பேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடந்து ஒரு அரை மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே ஒரு 3/4 மணி நேரம் நடந்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கேட்டோம் ஒருத்தவங்ககிட்ட. போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சின்னதாக தண்ணி நல்லாயிருக்கும், தேங்கி நிற்கும், கூட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். சுற்றி பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்குல்ல அங்கேயே குளிக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேர் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு அங்கே குளிக்கிறாங்க. ஏன்னா கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம மேலே போவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபால்ஸுக்கு போகலாம் நடந்து போயிட்டு இருந்தேன். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இதுமாரி ஒரு சந்து பார்த்திங்கன்னா வந்தது. தண்ணி சத்தம் கேட்டுச்சின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து பார்த்தா பாருங்கள், நம்ம கீழே பார்த்த இடத்துல எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கள் கூட்டமே இருக்காது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா குளம் மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குளம் மாதிரி இருக்காது, தண்ணி ஓடுது. அதை விட பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப நல்லாயிருக்கு. இருங்க ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளால் குளிக்க முடியல. கப்புள்ஸ் 2 பேர் இருந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா வேறு இடத்துக்கு போகலாம். அவங்க இருக்கிற இடத்துக்கு நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம இருந்தோன்னா அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. எதுக்கு நம்ம யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தால் சந்துவில் 2 பேர் உட்காந்துருக்காங்க.
என்னண்ணா? ఫోన్ యూట్యూబ్ బ్లాగ్ మా ఫోన్ పనిచేయలేదు. ఎక్కడ వీడియో వీడియో ఎక్కడ ఎక్కడ నా ఫోన్ పనిచేయ ఫోన్ ఆఫ్ నెట్వర్క్ ఇది వీడియో నెట్వర్క్ తేవల ఓన్లీ వీడియో వీడియో పనిచేసా యా వదిలే వీడియో మనకి మనకి వీడియో వాళ్ళకి ஓகே பாய். அவர் என்ன சொல்கிறாருன்னு நமக்கு புரியல, நம்ம என்ன சொல்கிறோம் அவருக்கு புரியல. அவர் ஃபோனில் நெட்வொர்க் இல்லையா. ब्रो फॉल्स कितना किलोमीटर? अभी 2-3 किलोमीटर है. 3 किलोमीटर ऊपर जाएगा. ये लास्ट में आएगा. लास्ट हाउ मेनी टाइम? 1.5 hour आएगा. 1.5 hour. நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நம்ம கேட்குறோம் ஹவு மணி டைம்னு கேட்குறேன். ஹவு மணி டைம்னா எத்தனை தடவை அதான அர்த்தம். அது ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேன், அது அப்படியே வருது வாயில். ஸோ இங்கே பாருங்கள், போக போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அந்த தண்ணி சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபால்ஸு 1.5 மணி நேரம் நம்ம போயிட்டு இதுக்கப்புறம் நர்சரிக்கு போயிட்டு செடி வாங்கி நட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும். நம்ம ஃபால்ஸ்க்கு போனோம் அப்படின்னா வரதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடும். குளிச்சுட்டு வரதுக்கு போயிட்டு வேறு சாப்பிட்ணும் வேறு, ஏன்னா ஃபால்ஸுக்கு குளிச்சுன்னா பசிக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்துக்கிறோம். போது பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடு, சுற்றி யாருமே இல்லை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அது இங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே குளிப்போம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே குளிச்சுட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான். சவுண்டு எதோ கேட்குது, அதான் பார்த்துட்ருக்கேன் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு. நார்மல் சவுண்டு தான். ஸோ ஏங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த நார்த் மோஸ்ட் பார்டர்லேருந்து சவுத் மோஸ்ட் பார்டர் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்த நாளே வந்துடும். ஸோ கோச்சிக்காமல் பார்த்தீங்கன்னா அதையும் பார்த்துருங்க. ஸோ டாடா பாய் பாய்.